ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து விடிபி, விர்ச்சுவல் ட்ரங்கிங் புரோட்டோகால். அதாவது ட்ரங்கிங் புரோட்டோகால். ட்ரங்கிங் புரோட்டோகால் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரங்க்னு நீங்கள் எங்கே கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அங்கே வந்து மல்டிபிள் VLAN வந்து சென்ட் ஆகும். ஒன்று. இந்த புரோட்டோகால் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? இப்படி ஒர்க் ஆகும்போது இதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு சுவிட்சை நீங்கள் சர்வர், கிளைண்ட், டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற மாதிரி 3 டைப் ஆஃப் மோடுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்படி மாத்துறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படும். அதை நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்துக்குறோம். டிஃபால்ட்டா நம்மளோட சுவிட்ச் பார்த்தீங்கன்னா என்ன மோடில் இருக்கும் அப்படின்னா, சர்வர் அப்படிங்கிற மோடில் இருக்கும். நீங்கள் ஒரு சுவிட்சை கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு மாற்றினா என்ன நடக்கும்? சர்வர், கிளைண்ட், டிரான்ஸ்பரண்ட் இந்த 3 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சர்வர், கிளைண்ட், டிரான்ஸ்பரண்ட். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு சுவிட்ச் வந்து சர்வர் அப்படின்னு இருக்குன்னா, அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, VLANs வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். கிளைண்ட்டில் இது 3மே நீங்கள் செய்ய முடியாது. VLAN வந்து கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண VLAN எடிட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. டிரான்ஸ்பரண்ட்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சர்வருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் இதை என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க இந்த செட்டப்பில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லேபை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் இந்த செட்டப்பை ரெடி பண்ணுறேன். இது வந்து ஒரு சர்வர் சுவிட்ச். சர்வர் சுவிட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலவே கம்பெனியோட சிஸ்டம் அட்மினோ, நெட்வொர்க் அட்மினோ இங்கே தான் வந்து இருக்க போகிறார். இவர் தான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, என்னென்ன வேணுமோ டிசைனிங்ல இருந்து கான்ஃபிகரேஷன்ல இருந்து இவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெடி பண்ண போறாரு. இது வந்து ஒரு கிளைண்ட் சுவிட்ச். இது வந்து ஒரு பில்டிங்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இந்த இடத்துல நம்மளோட ஜூனியர் வந்து ஒர்க் பண்றாங்க. இந்த இடத்துல இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சில் அவரால் போய் எந்த VLAN கிரியேட்னா பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இந்த கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, சர்வர்கிட்ட வந்து எனக்கு இந்த இடத்துல 2 VLAN தேவைப்படுது, VLAN 10, VLAN 20 அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் என்ன செய்வார்னா, இந்த சர்வர் சுவிட்சில் அவர் கிரியேட் பண்ணுவார். கிரியேட் பண்ணுற VLAN எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் சுவிட்சுக்கு போயிடும். இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. அப்போ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வரில் நீங்கள் VLAN கிரியேட் பண்ண முடியுது. VLAN கிரியேட் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா VLAN டேட்டாபேஸ். ஸோ மல்டிபிள் VLAN இருக்குது அப்படின்னா அது வந்து VLAN டேட்டாபேஸ். இந்த VLAN டேட்டாபேஸை என்ன செய்யும் அப்படின்னா, கிளைண்ட்டுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சர்வர்கிட்ட எவ்வளோ VLANs அதோட டேட்டாபேஸில் இருக்கோ அது அப்படியே வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்துரும். கிளைண்ட்டு இந்த VLAN டேட்டாபேஸை தன்னோட இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ சர்வர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட இருக்கிற டேட்டாபேஸை இன்னொரு சுவிட்சுக்கு அது பாஸ் பண்ணுது. அந்த சுவிட்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற ஒரு மோடில் இருக்குது. அப்படின்னா இந்த சுவிட்ச் என்ன செய்யாது அப்படின்னா, சர்வர் கொடுக்குற டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணாது. ஆனால் என்ன செய்யும் அப்படின்னா, சர்வர் இங்கேருந்து டிரான்ஸ்பரண்ட்டுக்கு அனுப்பிடும். டிரான்ஸ்பரண்ட் அதை வாங்கி யார் யாருன்னா அதோட வந்து கனெக்டிவிட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணும், கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வர் VLANல VLAN 10, VLAN 20 அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்டுக்கு பாஸ் ஆயிரும். டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்காது. ஆனால் இந்த கிளைண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கும். இதில் கிளைண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாது, பட் சர்வர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை மற்ற எல்லாருக்குமே பாஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் இவங்க 3 பேரோட ஆக்ஷன். இது நமக்கு எந்த இடத்துல என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற மோடு வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதிகமான இடத்துல வந்து ஐஎஸ்பி சைடு, நம்ம ஐஎஸ்பிக்குள்ள ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம உள்ளுக்க வரும்போது இந்த டிரான்ஸ்பரண்ட் மோடு என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் சுவிட்ச். இந்த சர்வர் சுவிட்சை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா,
நம்ம கம்பெனியில் ஒரு ஓல்டு சுவிட்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். நிறைய என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஓல்டு சுவிட்ச் வந்து ஒன்று அதில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஏதோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கலாம், பின்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அது மாதிரி ஒரு சுவிட்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கு. ஓகே. எனேபிள் கான்ஃபிக் ஹோஸ்ட் நேம் ஓல்டு சுவிட்ச் அப்படிங்கிற நேமில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்சில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன கமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ விடிபி ஸ்டேட்டஸ் விர்ச்சுவல் ட்ரங்கிங் ப்ரோட்டோக்காலோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக நம்மளோட எல்லா சுவிட்சும் என்ன மோடில் இருக்கும் அப்படின்னா, சர்வர் அப்படிங்கிற மோடில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விடிபி வெர்சன் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சுவிட்சை பொறுத்தவரையும் விடிபி வெர்சன் 1, விடிபி வெர்சன் 2 இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிஃபால்ட்டாக வெர்சன் 1ல் இருக்குது. வெர்சன் 1ல் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெர்சன் 2 தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் VLAN அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 5 VLANs வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த இடத்துல. அந்த 5 VLANs யாரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின். இந்த கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 0னா என்ன அர்த்தம் அப்படின்னா, VLANல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லை. இப்போ நீங்கள் நியூவாக ஒரு சுவிட்ச் வாங்கியிருக்கீங்க, உங்கள் சுவிட்சுக்குள்ள 5 VLANs ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ நான் இதில் வந்து ஸோ VLAN அப்படிங்கிற கமாண்டை கொடுக்குறேன். இது எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண VLAN கிடையாது. டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்கிற VLAN. இதை எதுவுமே நம்ம பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. இந்த 5 VLAN தான் என்ன செய்யுது, எக்ஸிஸ்டிங் VLAN அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. திருப்பி நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ விடிபி ஸ்டேட்டஸ் 5 VLANs, அதே மாதிரி ரிவிஷன் நம்பர் 0. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு VLAN-ஐ ஆட் பண்ணுறேன். VLAN 100, VLAN 200. இப்போ 2 VLANs வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸோ விடிபி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 7 VLANs இருக்கு. இங்கே கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு காட்டுது. இப்போ நீங்கள் 2 VLAN வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. VLAN ஆட் பண்ணால் இந்த ரிவிஷன் நம்பர் வந்து ஆட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. VLAN டேட்டா பேஸில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இந்த ரிவிஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு VLAN-ஐ டெலீட் பண்ணுறேன். கான்ஃபிக் delete no VLAN 200. ஸோ VLAN 200 அப்படிங்கிறத நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செக் பண்ணுறோம், இப்போ எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்பர் 3 அப்படின்னு காட்டுது. அப்போ என்னன்னா VLAN டேட்டா பேஸில் ஒரு மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. எதுக்காக இந்த ரிவிஷன் நம்பர்னா, இந்த ரிவிஷன் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். அதை பின்னாடி நம்ம என்னன்னு செக் பண்ணுவோம். இப்போ நான் இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஓல்டு சுவிட்சில் மல்டிபிள் VLANs-ஐ கிரியேட் பண்ணி இதை நம்ம ஒரு ஸ்டாக்ல வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ யாரை டெலீட் பண்ணோம், VLAN 200-ஆ, VLAN 200, VLAN 300, VLAN 400, VLAN 500, VLAN 600, VLAN 700, VLAN 800, VLAN 900, VLAN 1000. ஸோ இது மாதிரி நம்ம VLANs-ஐ கிரியேட் பண்ணி இங்கே வச்சிருக்கோம். இப்போ ஸோ VLAN ஸோ விடிபி ஸ்டேட்டஸ். ஸோ நமக்கு வந்து VLAN-ல வந்து ஒரு 15 VLAN அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ரிவிஷன் நம்பர் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 12 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, இந்த சுவிட்ச் வந்து இருக்கட்டும். இதை நம்ம எங்கே வச்சுருக்கோம், ஓல்டு சுவிட்ச் நம்ம இங்கே வச்சுட்டோம். இப்போ நம்ம கம்பெனியில்
இந்த செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யாரை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த சர்வர் சுவிட்ச் அப்படிங்கிறத ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கும்போதும் ட்ரங்க் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனை மட்டும் ஃபைனலாக கான்ஃபிகர் பண்ணிக்கிறங்க. ஏன் பண்ணக்கூடாது, அதாவது நம்ம படிக்கிறதுக்காக பண்ணும்போது ட்ரங்க் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் எல்லா போர்ட்டையுமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சர்வர் சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணுறேன். போஸ்ட் நேம் ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு எத்தனை VLANs இருக்குன்னா VLAN 10 VLAN 20 2 VLAN மட்டும் இருக்கு. ஸோ அந்த 2 VLAN நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். VLAN 10 VLAN 20 ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த VTP அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷனை நீங்கள் ரெடி பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ கிளைண்ட் இவர் நம்மளை கேட்காம வேலை செய்ய முடியாது, அதுதான் அட்வான்டேஜ். இன்னொன்று அப்படின்னா உங்களுக்கு எந்த VLAN வந்து பின்னாடி பார்த்துக்குறோம், கிளைண்ட் வந்து நம்மளை கேட்காம ரெடி பண்ண முடியாது, அது அட்வான்டேஜ். செகண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஒருத்தர் வந்து கிளைண்ட்டாக வந்து அட்டாச் ஆகுறாருன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ யார் வேணாலும் நம்ம சுவிட்சோட கனெக்ட் ஆனால் அவங்க கிளைண்ட்டாக மாறுறாங்க, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுறாங்க, இல்லை சர்வராகவே மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ யார் வேணாலும் நம்மளோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட முடியும், நம்ம என்ன உள்ளுக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு டொமைன் நேம், பாஸ்வேர்ட், சில திங்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு டொமைன் நேம் வேணும். இந்த டொமைன் நேம் இந்த கிளைண்ட்டுக்கு மேட்ச் ஆனாதான் இவர் சர்வரோட அட்டாச் ஆவார். இந்த டிரான்ஸ்பரண்ட் இவரோட அட்டாச் ஆகணும் அப்படின்னா அந்த டொமைன் நேம் வந்து மேட்ச் ஆகணும். இல்லை இன்னொரு நீங்கள் சர்வர் சுவிட்சே வைக்க போகிறீங்க அப்படின்னா அதோட டொமைன் நேம் எல்லாம் மேட்ச் ஆகணும். ஸோ நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கிற அசட் நமக்குள்ளே மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா அதுக்காக ஒரு டொமைன் நேம் ரெடி பண்ணணும். நம்ம SSH ரெடி பண்ணும்போது ஒரு டொமைன் நேம் ரெடி பண்ணணும், அது SSHக்காக உள்ள டொமைன் நேம். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது யார் அப்படின்னா VTPக்காக உள்ள ஒரு டொமைன் நேம். அதுக்கு கமெண்ட் என்னன்னா VTP டொமைன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அந்த நேம் GITN.net. இது ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சுவிட்சுக்கு நம்ம ஒரு டொமைன் நேம் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சுவிட்சை நீங்கள் சர்வர் மோடில் வைக்க போறீங்களா, கிளைண்ட் மோடில் வைக்க போறீங்களா, டிரான்ஸ்பரண்ட் மோடில் வைக்க போறீங்களா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். டிஃபால்ட்டாக இந்த சுவிட்சை வந்து எந்த மோடில் இருக்குன்னா சர்வர் அப்படிங்கிற மோடில் இருக்கு. நம்ம திருப்பி ட்ரை பண்ணுறோம், திருப்பி சர்வர் மோடாவே கொடுக்கறதுக்கான கமெண்ட் கொடுக்குறோம். VTP மோட் சர்வர், அதாவது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா 3 டைப் ஆஃப் மோடு வந்து நம்ம காட்டும். கிளைண்ட், சர்வர், டிரான்ஸ்பரண்ட். சர்வர் என்டர். இப்போ என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி இந்த மோட் வந்து சர்வரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் சர்வர் வைக்க போகிற சுவிட்சை எதுக்கும் இந்த கமெண்ட்டை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது என்னன்னா VTP பாஸ்வேர்ட் 123. நெக்ஸ்ட் VTP வெர்சன். ஓகே. இப்போ நம்ம இந்த சர்வர் சுவிட்சோட நம்ம கம்பெனியில் இருக்கிற சுவிட்ச்னா ஆட் ஆகணும் அப்படின்னா என்னதுன்னா மேட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த டொமைன் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி மேட்ச் ஆனதான் இவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வந்து அட்டாச் ஆக முடியும். இது நம்மளோட செக்யூரிட்டிக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், VLAN கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எந்தெந்த இன்டர்ஃபேஸ் எந்த VLANல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம கிரியேட் பண்ண போகிறது போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2, இவங்க 2 பேரை மட்டும் ரெடி பண்ண போகிறோம். 3 and 4 வந்து நம்ம விட்டுற போகிறோம், ஏன்னா இதை வந்து ட்ரங்க்னு கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் FA0/1 switch port mode access, switch port access VLAN 10. Next interface FA0/2 mode access
VLAN 20. ஓகே. இப்போ இதோட நமக்கு இந்த சர்வர் சுவிட்சில் முடிச்சிட்டோம். இதை வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கம்பெனியில் 3 சுவிட்ச் இருக்கு. 2 சுவிட்ச் வந்து கிளைண்ட் சுவிட்சாக வைக்க போகிறோம், ஒன்றை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தது மாதிரி கிளைண்ட், டிரான்ஸ்பரண்ட், சர்வர் அப்படிங்கிறது 3 எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத முதல் செக் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ நான் வந்து கிளைண்ட் 1 இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனேபிள் config host name client 1. இங்க நம்ம VLAN கிரியேட் பண்ண போறது கிடையாது, VTP மட்டும்தான் ரெடி பண்றோம். VTP domain gitn.net .net கொடுத்தோமா .com கொடுத்தோமா அதை மட்டும் செக் பண்ணிக்கிறோம். .net enter. next VTP mode client. next VTP password 123. VTP version 2. இப்போ VTP வெர்ஷன் 2 மட்டும் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மோடு வந்து அக்செப்ட் பண்ணாது. சர்வர் வந்து என்ன மோடில் இருக்கோ அந்த மோடை இதுக்கு பாஸ் பண்ணும், அதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால என்ன செய்யுதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ எங்கெங்கன்னா நீங்கள் கிளைண்ட்டுன்னு கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் VTP வெர்ஷன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஓகே, இதை கிளைண்ட்டாக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச் வரும். எனேபிள் config host name transparent. ஓகே. VTP domain gitn.net VTP mode transparent VTP password 123 VTP version 2. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளைண்ட் 2 இந்த சுவிட்ச் ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணுறோம். எனேபிள் config host name client 2. VTP domain gitn.net VTP mode client VTP password 123 வெர்ஷன் கொடுக்க தேவையில்லை, சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே வரோம், நம்மளோட சர்வர் சுவிட்சுக்கு வரோம். சர்வர் சுவிட்சில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸோ VTP ஸ்டேட்டஸ் பேக்கெட் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பக்ஸ்னா இருக்குது, அதை நீங்கள் கண்டுக்கிற வேணாம். கண்டுக்கிற வேணும் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன காட்டுதுன்னா ரிவிஷன் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்ம 2 VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன காட்டியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்ஷன் கான்ஃபிகரேஷன் வந்து வெர்ஷன் 2 அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கணும். அது பிரச்சனை இல்லை. எக்ஸிஸ்டிங்காக நமக்கு வந்து 5 VLANs இருக்கும், நம்ம 2 VLAN கிரியேட் பண்ணோம், 2 வந்து ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம டொமைன் நேம் என்ன கொடுத்துருக்கோம், வெர்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதே மாதிரி ஸோ VLAN அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து 2 VLAN வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இங்கே. இப்போ கிளைண்ட் 1க்கு நம்ம போகிறோம்.
இப்போ கிளைண்ட் ஒன்ல நம்ம செக் பண்ணும்போது எந்த ரிசல்ட்டுமே இப்போதைக்கு காட்டாது. நமக்கு தேவையான ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் போர்ட்டை வந்து ட்ரங்க்னு மாற்றலை. இங்கே ஸோ VLAN இப்போ கிளைண்ட் சுவிட்சை பொறுத்த வரையும் அங்கே ஃபர்ஸ்ட் ஏற்கனவே என்ன அந்த 5 VLANs என்ன இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், நம்மளோட சர்வர் சுவிட்சுக்கு வர்றோம். சர்வர் சுவிட்சில் கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA 0/3 to 4, அதாவது போர்ட் நம்பர் 3, போர்ட் நம்பர் 4. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் போர்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நான் ட்ரங்க் போர்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சுவிட்சையுமே நான் ஓப்பன் பண்ணி VLAN காட்டிடுறேன். டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் ஸோ VLAN அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக என்ன VLAN இருக்கோ அந்த VLAN மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரங்க் போர்ட் அப்படிங்கிறது என்ன கான்ஃபிகர் பண்ணலை. ப்ளஸ் கிளைண்ட் 2 ஸோ VLAN. இப்போதைக்கு நம்ம சர்வர் சுவிட்சை தவிர எந்த சுவிட்சை நம்ம ஓப்பன் பண்ணாலும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த டிஃபால்ட் 5 VLANs மட்டும் இருக்கு. இப்போ சர்வர் சுவிட்சுக்கு வரோம். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA 0/3 and 4 இந்த ரெண்டு போர்ட்டையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட் மோடு ட்ரங்க் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு எங்கெங்கன்னா தேவையோ அதில் இருக்கிற எல்லா போர்ட்டையும் ட்ரங்க் போர்ட் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம திருப்பி என்ன செய்ய போகிறோம், VLANோட டேட்டா பேஸை செக் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் ட்ரங்க்னு கொடுத்தா ஆப்போசிட் சைடு நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சுக்கு வரும். கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA 0/1 to 2 switch port mode trunk client 2 switch config T interface FA 0/1 switch port mode trunk client 1 config T interface FA 0/1 switch port mode trunk. ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிறங்க. எல்லாம் க்ரீன் கலராக மாறினதுக்கப்புறம் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் கிளைண்ட் 1 ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஸோ VLAN அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ கிளைண்ட் 1க்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா சர்வரில் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் வந்துருச்சு. VLAN 10, 20 இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ கிளைண்ட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு VLAN வந்து தேவைப்படுது. ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அவர் ரெடி பண்ணணும். கான்ஃபிக் டி VLAN 30. இப்போ என்னன்னா அவரால் கிரியேட் பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்லுது, நாட் அலோடு. இவருக்கு தேவை அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா சர்வர்கிட்ட தான் அவர் சொல்லணும். எனக்கு வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் இந்த பில்டிங்கில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாருன்னா இவர் என்ன செய்வார், இங்கே வந்து VLAN 30 அப்படிங்கிற VLAN கிரியேட் பண்ணுவார். அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இவர் எந்தெந்த போர்ட் வந்து எந்த VLANல இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இவர் அசைன் பண்ணிக்கலாம். அசைன் தான் பண்ண முடியுமே தவிர கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சுக்கு வரோம். டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் ஸோ VLAN அப்படிங்கிற கமாண்டை கொடுக்குறோம். டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் ஏற்கனவே என்ன VLAN இருந்துச்சோ அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதாவது சர்வர் என்ன செய்வார் அப்படின்னா அவரோட டேட்டா பேஸை டிரான்ஸ்பரண்ட்டுக்கு பாஸ் பண்ணியிருப்பார். டிரான்ஸ்பரண்ட் யாரோடையுமே என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகாது. மிங்கிள் ஆகாத மீன்ஸ் சர்வர் கொடுக்குறத வாங்கி வச்சுக்கிறாது. ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட எத்தனை சுவிட்ச் அட்டாச்சில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சர்வர் கொடுத்த டேட்டா பேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறோம்னா கிளைண்ட் 2க்கு வரோம். ஸோ VLAN. இப்போ கிளைண்ட் 2ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLAனோட டேட்டா பேஸ் இருக்குது இங்கே. ஸோ
இவர் இங்கே பாஸ் பண்ணியிருக்காரு, இவர் ஸ்டோர் பண்ணலை. இதை யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் 2க்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், எந்தெந்த போர்ட் எந்த VLANல இருக்கு அப்படிங்கிறத அந்தந்த சுவிட்சில் நம்ம ரெடி பண்ணிட்டு யார் யாருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்குது, யாருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் தான் வரல அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். நம்ம சர்வர் சுவிட்சுக்கு ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சர்வரில் ஷோ ரன் அப்படிங்கிற கமாண்டை கொடுக்குறோம். ஓகே, சர்வரில் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 1 போர்ட் நம்பர் 2 இவங்க ரெண்டு பேரையும் எந்த VLANல அசைன் பண்ணணுமோ அசைன் பண்ணிட்டோம். இப்போ நான் கிளைண்ட்டுக்கு வரேன். கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் போர்ட் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். FA0/2 switch port mode access switch port access VLAN 10. அடுத்து FA0/3 mode access VLAN 20. ஸோ கிளைண்ட்ல முடிச்சிட்டோம். அடுத்து எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் 2. கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் FA0/2 switch port mode access switch port access VLAN 10. 0/3 mode access VLAN 20. ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே டயக்ராமில் என்ன செட்டப் இருக்கோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த 10.10 இந்த பிசியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், VLAN 10ஓட பிசி. இங்க இருந்து நான் யாரை பிங் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.11 இவரை வந்து பிங் பண்றேன். சேம் VLAN 192.168.10.11 நமக்கு பிங் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன செய்யறோம், 10.10ல இருந்து 10.12 அப்படிங்கிற IP அட்ரஸ் நம்ம பிங் பண்றோம். இங்க நமக்கு வந்து பிங் ஆகலை. பிங் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன செட்டப்பை நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடுவோம். ஃபாஸ்ட்டாகவே நான் ரெடி பண்ணிடுறேன். ஒன்று இன்ட்டு 168.10.10 192.168.10.11 192.168.10.10 192.168.10.11. இப்போ இது வந்து S1 சுவிட்ச். S1 இப்போ 3 சுவிட்சுமே சர்வர் அப்படிங்கிற மோட்ல, அதாவது நம்ம எதுவுமே வந்து கான்ஃபிகர் பண்ண போறது இல்லை. அதனால என்ன இருக்கும், டிஃபால்ட்டா வந்து சர்வர் அப்படிங்கிற மோட்ல இருக்கும். எனேபிள் கான்ஃபிக் ஹோஸ்ட் நேம் S1 VLAN 10 அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்றேன்.
exit interface FA0 bar to switch port mode access switch port access VLAN 10. Next interface FA0 bar 1 switch port mode trunk. Next வந்து S3 switch. Enable config T host name S3 VLAN 10 interface FA0 bar 2 switch port mode access switch port access VLAN 10 interface FA0 bar 1 switch port mode trunk. இந்த சுவிட்சில் நான் 2 போர்ட்டையும் ட்ரங்க்னு கான்ஃபிகர் பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காகவே நான் இந்த போர்ட்டை ட்ரங்க்னு கான்ஃபிகர் பண்ணதுனால இங்கே ட்ரங்க்னு மாறி இருக்கும். இந்த போர்ட்டை ட்ரங்க்னு கான்ஃபிகர் பண்ணதுனால இந்த போர்ட் வந்து ட்ரங்க்னு மாறி இருக்கும். ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. இப்போ நம்ம 10.10 இருந்து யாரை பிங் பண்ணுறோம், இது ஐபி கொடுத்துட்டோமான்னு செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, 10.10 இருந்து 10.11 அப்படிங்கிறத நான் பிங் பண்ணுறேன் அப்படின்னா பிங் ஆகாது. ஏன் பிங் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிராஃபிக் இந்த இடத்துக்குள்ள வருது. இங்கே என்ன இருக்குன்னா VLAN 10 அப்படிங்கிற டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு வரும். இந்த சுவிட்சுக்குள்ள வரும்போது இந்த சுவிட்சில் VLAN 10 அப்படிங்கிற டேட்டா பேஸ் இங்கே கிடையாது. அப்போனா என்ன செய்யாதுன்னா VLAN 10 அப்படிங்கிற ஒரு டிராஃபிக்கை யாருக்குமே இது வந்து சென்ட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு VLANலேருந்து இன்னொரு VLAN நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணணும். இன்பிட்வீனில் மல்டிபிள் சுவிட்ச் எவ்வளோ சுவிட்ச் இருந்தாலும் இங்கே என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், VLAN 20 VLAN 30 இதுதான் இருக்குது அப்படின்னாலும் இதை தாண்டி ஒரு சுவிட்ச் இருக்குது, அங்கே வந்து VLAN 10 இருக்குது அப்படின்னா இப்போ இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் நடக்கிற எல்லா இடத்துலையுமே ஆல் பிளேசஸ்லையுமே என்ன வேணும் அப்படின்னா அந்த VLANோட டேட்டா பேஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போ நான் என்ன செய்கிறேன், S2 சுவிட்சில் VLAN 10 அப்படிங்கிற டேட்டா பேஸை மட்டும் நான் கிரியேட் பண்ணால் போதும். VLAN 10 இப்போ நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் பிங் பண்ணுறேன். இதெல்லாம் செக் பண்ணி வர்றதுக்கு டைம் எடுக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு தடவை ஃபாஸ்ட் ஃபார்வர்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ வரல. திருப்பி நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பிங் பண்ணுறேன், பிங் ஆகுது. ஸோ அப்போ என்ன வேணும், நீங்கள் எங்கேயெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ண போகிறீங்களோ அந்த கம்யூனிகேஷன் பண்ணுற இடத்துல அந்தந்த VLAN வேணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிசியிலேருந்து இந்த பிசியை நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம். இந்த சுவிட்சில் VLAN 10 இருக்குது, இந்த சுவிட்சில் VLAN 10 இருக்குது, அதனால நமக்கு கம்யூனிகேஷன் வருது. இங்கேருந்து நம்ம இங்கே பிங் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் எந்த VLANோட டேட்டா பேஸும் கிடையாது. ஸோ இங்கேயே நம்மளோட டிராஃபிக் வந்து கட் ஆயிரும், இதை தாண்டி இங்கே போகாது. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு VLAN 10ம் VLAN 10 மட்டும் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சிலே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா VLAN கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த VLAனோட டிராஃபிக் அந்த பக்கம் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் எனேபிள் கான்ஃபிக் டி VLAN 10 அப்படிங்கிற VLAN 10ஓட, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சுக்கு என்ன பவர் இருக்குது, நீங்கள் VLAN 10 கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 10.10 இருந்து 10.12 நான் பிங் பண்ணேன்னா பிங் ஆகும்.
ஆனால் 20.10லேருந்து 20.12 நான் பிங் பண்ணால் பிங் ஆகாது. 20.10 எடுத்துக்கிடுவோம். இப்போ 20.10 யாரோடனா கம்யூனிகேஷன் பண்ணும் அப்படின்னா 20.11ஓட கம்யூனிகேஷன் பண்ணும். ஏன்னா 2 சுவிட்ச்லையுமே VLAN 20ஓட டேட்டா பேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கிறோம். 192.168.20.11 20.10 20.12ஓட கம்யூனிகேஷன் பண்ணாது. ஏன்னா நம்மளோட டிரான்ஸ்பரன்ட் சுவிட்சில் VLAN 20 அப்படிங்கிறதுக்கான டேட்டா பேஸ் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிராபேக் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதே லிங்க்ல நம்ம திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் காட்டுது.